கடையில் போய் இந்த நான் வாங்கினா கண்டிப்பாக ஒரு நான் 50 ருபீஸ் தான் இருக்கும். ஆனால் அது கொடுக்குற சைட் டிஷ் இருக்கே 250 ரூபா 300 இருக்கும். இந்த நான் நம்ம வீட்டில் எப்படி செம்ம சாஃப்டாக பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப்பு பால் நல்ல மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேக்கர்ஸோட ஈஸ்ட் எடுத்துருந்தேன். இது ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி பொங்கி வந்துடும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 400 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம நல்லா ஆயில் விட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே வந்து நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது இது நம்ம வந்துட்டு நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்போவும் சப்பாத்திக்கெல்லாம் உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இதை போடணும் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு நல்லா மைதா இருக்குல்ல அதில் 2 டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம லைட்டாக தான் தேய்க்கணும். ரொம்ப வந்து சன்னமாக தேய்ச்சோம் அப்படின்னா நான் ஒழுங்காக வராது. ஸோ கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துகிட்டு அதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நார்மல் தோசைக்கல் தான், அதில் போட்டு 2 சைடு திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா கடையில் கொடுக்குற நான் மாதிரி உங்களுக்கு கலரும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செம்ம சாஃப்டாக வந்துடும். அதுக்கு மேலேயே கொஞ்சம் பட்டர் தடவி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி சைட் டிஷ் பிடிச்சிருக்கோ, பன்னீராக இருந்தாலும் சரி, சோயா சங்க்ஸாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாம் இன்னைக்கு சிக்கன் செட்டிநாடு கிரேவியோட தான் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் பாய்.